ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நிறைய டைம் பேசணும்னு நினைக்கிறது ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேப் அப்படியே. காரணம் வந்து இந்த குட்டி மேடம் தான். ஏன்னா ஃபுல் டே இவகிட்ட பேசவே நேரம் கரெக்டாக இருக்குது. முடியவே இல்லை, அப்படியே ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இன்றைக்கே வந்து எவ்வளோ நேரம் பேச விட போகிறா அப்படிங்கிறது தெரில. அதனால தான் கையில் அவளையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டே பேசிகிட்டு இருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோல்டு சேவிங்ஸ் பார்த்தீங்க. ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், எப்படி நாங்கள் வந்து எப்படி சேவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதை வந்து நிறைய பேர் பெரிய வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்துட்டு எப்போ போடுவீங்க எப்போ போடுவீங்க போடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நானும் விட்டுட்டேன். சரி, அந்த டைம்லேயும் இவ பிறந்திருக்கும் போது ரொம்ப போட முடியல, சுத்தமாக தூக்கம் இல்லை, பேசுறதுக்கு ஒரு டைமே இல்லைன்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸில் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, சொல்கிறேன்னு சொன்னீங்க இன்னும் சொல்லணும். சரி, ஓகே, நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். எப்படி வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன், ஃபுல்லாக டீட்டெயில்டாகவே சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் நம்ம எப்பவும் பண்ணுறது தான், ஒரு சில குட்டி குட்டி டிப்ஸ் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதுவும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பொண்ணு வச்சுருந்தா தான் கோல்டு வாங்கணும், பையனை வச்சுருந்தா வாங்கணும், வாங்க வேண்டாம், அது தேவையில்லை அப்படின்லாம் கிடையாது. இந்த காலத்தில் வந்து பையன் பொண்ணு ரெண்டுக்குமே இப்போ தேவைப்படுது. பையனுக்கு வந்து போடணுன்னு இல்லாட்டியும் பின்னாடி அவங்களோட படிப்புக்காகட்டும், மற்ற வேலைக்கு இப்போல்லாம் இருக்கவங்க பொண்ணை விட பையனுக்கு தான் அதிகமாக கேட்குறானுங்க. இந்த வண்டி வாங்கி கொடு, அந்த கார் வாங்கி கொடுன்னு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ பின்னாடி அவங்களுக்கு தேவைப்படும். கோல்டுங்கிறது ஒரு அசட் தான், அது சேவிங்ஸ் மாதிரி நம்ம வச்சுக்கலாமே தவிர அது வந்து நல்ல விஷயங்கள் தான். ஸோ எப்படி அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஃபஸ்ட்டு கோல்டு வாங்குறதுக்கு முன்னாடி வந்து சேவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காசு வேணும். காசு எப்படி வரும்? அப்போ வந்து நம்ம காசு வந்து ஏர்ன் பண்ணுறத கொஞ்சம் வந்து சேவ் பண்ணணும். நிறைய பேர் நான் பண்ண அந்த மிஸ்டேக்காக இருக்கட்டும் எல்லாமே ஷேர் பண்ணுறேன், தயவு செஞ்சு பண்ணாதீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒருத்தவங்க தேவை அப்படின்னா மட்டும் நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க. தேவைன்றதை தாண்டி அவங்கள வந்து அவங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. யாராக இருந்தாலும் சரி, அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் லவ்வராக இருக்கட்டும், உங்கள் யாராக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒன்று செய்கிறீங்க அப்படின் போது, ஏன்னா நான் நிறைய இழந்திருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு யாராவது ஒருத்தவங்க என்கிட்ட வந்துட்டு உன் செயின் நல்லா இருக்குது அப்படின்னு அப்போ சொன்னாங்க அப்படின்னா, அந்த சொன்னவங்களுக்காக நான் 2 செயின் வாங்கி கொடுத்தேன். நான் ஒரு டைம் வந்து ரோஸ் கோல்டு செயின் ஒன்று போட்டிருந்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, வாங்கியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க, உன் செயின் ரொம்ப சூப்பராக இருக்குடி அப்படின்னு சொன்னாங்களா. சொன்ன டைம் வந்து யோசிச்சா இவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல் நம்ம செயின், நம்ம ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாளி மாதிரி உன்கிட்ட பேசணுமாடா தங்கம், சரி அம்மா பேசுகிறேன், செயின் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு, சரி உங்களுக்கு நமக்கு செயின் பிடிச்சிருக்கு போல் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு நினச்சி வாங்கி கொடுத்த காலம்லாம் இருக்குது. ஆனால் இப்போ அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே என் கூட இல்லை. ஸோ அந்த காசுலாம் எனக்கு மிச்சம் தானே. அந்த மாதிரி நிறைய நான் செஞ்சுருக்கேன். சாப்பிட்றதா இருக்கட்டும், எங்கன்னா கூப்பிட்டு போகிறதா இருக்கட்டும், அப்படியே வந்துட்டு சிறகடிச்சோம், அவ்வளோத்தையும் செலவு பண்ணிட்டு இப்போ உட்காந்துருக்கேன் ஆண்டி ஏட்டம். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவை, அவங்களுக்கு நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பாங்க. அதனால் நான் நிறைய பட்டுட்டேன். ஸோ வந்து உங்களுக்கு தேவை இருந்துச்சு, உங்களுக்கு செய்யணும்னா மட்டும் செய்யுங்களே தவிர ஏமாலியாக மட்டும் தயவு செஞ்சு இருக்காதிங்க. ஏன்னா அந்த காசு இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு எதனா செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு இப்போ செலவு பண்ணுறோம், இல்லை சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்படின்னா, இப்போ அவரும் வந்து ஏர்ன் பண்ணுறாரு, நானும் வந்து ஏதோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸ்ஸு. ஸோ எங்களுக்கு எப்படின்னா, ஒரு ஆளே வந்து எல்லா சுமையும் ஏற்றுக்கூடாது. எப்போவுமே சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் வந்து தங்கச்சிக்கு நான் நெக்லஸ் வாங்கியிருந்த வீடியோவில் வந்து சொன்னாங்க, என்கிட்ட வந்து காசு இல்லை, என்னோட பிரேஸ்லெட் வச்சு தான் நான் என் தங்கச்சிக்கு வாங்குறேன்னு நான் சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் வந்து உன் ஹஸ்பண்ட் தான் பண்ணணும், நீ ஏன் வந்து செலவு பண்ணுறீங்க, நீ ஏன் பண்ணுற அப்படின்ன மாதிரி கேட்டாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா 25 வருஷமாக நம்ம கூட இருந்த தங்கச்சிக்கு நம்ம பண்ணாமல் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நம்ம வீட்டுக்காரர் ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா செய்வார், அவர் செய்ய சொன்னால் எதனாலும் செய்வார், அது பிரச்சனையே இல்லை. இப்போது என்னன்னா, அவர் ஏன் ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படிங்கிறது என்னோட கேள்வி. அவர் வந்து மாப்பிள்ளைக்கு பண்ணிட்டார், ஏன்னா அவர் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு, 4-5 வருஷமாக பழக்கம். ஸோ அவர் வந்து நீ உன் தங்கச்சிக்கு செய்கிற, நான் அவருக்கு செஞ்சுட்டு போகிறேன்ட்டு செஞ்சுட்டாரு. அது வந்து நமக்கு ஒரு இது இல்லை. ஆனால் அந்த அக்கா சொன்னாங்க, நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் தான் செய்யணும் அப்படின்னு அவங்க வந்து ஆணித்தனமாக அப்படி நம்பும்போது, பட் என்னென்னா இப்போ அவர் என் தங்கச்சிக்கு செஞ்சாங்க அப்படின்னா, நான் அடுத்து அவங்க தம்பிக்கு செய்யணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. நான் உன் தங்கச்சிக்கு செஞ்சதில்ல, நீ என் தம்பிக்கு செய்யணும், நீ என் அக்காவுக்கு செய்யணும், அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஏன் அப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. இதனால தான் முக்கால்வாசி ஃபேமிலியில் எனக்கு தெரிஞ்ச சண்டை பிரச்சனையே வருதுன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா,
ரொம்ப போட்டு திணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட்டை வந்து எல்லா வேலை எல்லா செலவுகளையும் வந்து நீ தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு கட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ ஆசைப்பட்டு பிடிச்சி மனசார பண்ணுறது வேற. சில பேர் ரொம்ப வேண்டா வெறுப்போட இவ கேட்டு தொலைகிறா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்கன்னா அப்புறம் நம்மளை வந்து பிடிக்காம போயிடும். ஸோ அது வந்து அந்த அளவுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஒரு செலவு பண்ணுறீங்க, நான் ஒரு செலவு பண்ணுறேன், அந்த மாதிரி தான். இப்போ எங்கள் வீட்டையே எடுத்துக்கிட்டிங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு ரெண்ட் பே பண்ணுவாங்க. நான் வந்து சைடில் மெயின்டெனன்ஸோ ஒய்ஃபையோ இல்லை கேஸ் பில்லு அந்த மாதிரி ஏதோ ஒன்று நான் ஷேர் பண்ணிப்பேன். எல்லாத்தையும் இப்போ ஒரு மனுஷன் 10,000 ரூபாய் வாடகை அப்படின்னா கேஸ் வாங்கி கொடு, கரண்ட் பில் கட்டு, ஒய்ஃபைக்கு ரீசார்ஜ் பண்ணு, பாப்பா செலவு, என் செலவு எல்லாத்தையும் போய் அந்த மனுஷன்ட்ட கொடுத்தா மாதம் இவ்வளோ செலவு அப்படின்னு யோசிக்கும் போதே வந்துட்டு அது ஒரு மாதிரி புலம்பல் ஆகிடும். என்ன இவ்வளோ ஆகுது, எப்போ பாரு இவ காசுங்கிறா அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு 2 பேருமே ஒர்க் பண்ணுங்கள். உங்களால் முடியல அப்படின்ற பட்சத்தில் ஓகே. பட் உங்களால் ஏதோ ஒரு சின்ன வேலை கிடைக்குது, எந்த வேலைனாலும் பரவாயில்ல, ஒரு 500 ரூபாய் நம்ம சம்பாரிச்சாலும் அது காசு தான். அதனால் ஏதோ ஒரு வேலை பாருங்கள். இன்னொன்று என்னென்னா நிறைய பேரோட நினப்பு வந்து உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வந்து உங்கள் அம்மா சம்பாதிக்கிறாங்க, உங்களுக்கு வந்து காசு கொடுப்பாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னான், ஏண்டி ஊருக்கே உங்கள் அம்மா வந்து நகையெல்லாம் போடுறாங்க, நகையெல்லாம் செயின்லாம் கொடுக்குறாங்க, உனக்கு செய்ய மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி காலில் நாங்கள் பேசும்போது சொன்னால், என்னென்னா எங்கள் அம்மா செய்வாங்க, இல்லைன்னு சொல்ல. அம்மா வந்து எப்படின்னா இப்போ படிக்க வச்சோம், உன்னை கட்டி கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நீ உன்னையே பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் அவளை படிக்க வச்சோம், அவளை கட்டி கொடுத்துட்டோம், அவள் ஒரு வேலையில் இருக்கா, அவளை பார்த்துக்கணும், அந்த மாதிரி தானே தவிர செஞ்சுட்டே இருக்கணும் எங்களுக்கு அப்படின்லாம் கிடையாது. எங்கள் அம்மா ஆரம்பத்திலே சொன்னது என்னன்னா, நான் சம்பாதிக்கிறது எல்லாமே என் பிள்ளைங்களுக்குன்னு இல்லை, என் பேர பிள்ளைங்களுக்கு தான் நான் கொடுப்பேனே தவிர என் பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா என் பிள்ளைங்க சோம்பேறி ஆயிருங்க. அம்மா சம்பாரிச்சு வச்சுட்டா நம்ம ஏன் கஷ்டப்படணும்னு தோணும். அதனால நான் என் பிள்ளைங்களுக்கு செய்ய மாட்டேன், என் பேத்திங்களுக்கோ என் பேரனுக்கோ எங்கள் பேர பிள்ளைங்களுக்கு நாங்கள் செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அம்மா சொல்லியிருந்தாங்க. அது வந்து அதனாலன்னும் இல்லை. இன்னொன்று என்னென்னா, நம்ம எவ்வளோ சம்பாரிச்சாலும் இப்போ இதெல்லாம் பத்தாது. சொல்கிறேன், பொண்ணு இப்போ பாப்பா இன்னொரு 30 வருஷத்தில் 25-20 வருஷத்தில் படிக்க வைக்கணும். அவளுக்கு இன்னும் ஃபீஸ் எவ்வளோ கேட்பாங்களோ, அவளை கட்டி கொடுக்கும்போது எவ்வளோ கொடுக்கணுமோ, அவள் காலத்தில் இன்னும் என்னென்ன வருமோ தெரியல. பார்க்குறதெல்லாம் கேட்போம். இப்போ நம்ம மனசே அப்படி தான் தோணுது. நம்ம பிள்ளைங்க நம்ம அனுபவிக்காததை நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அவங்களுக்கு கிடைக்கும்போது வந்து அமௌண்ட் இல்லாத ஒரு நிலமை வந்துடக்கூடாது. ஸோ ஏதோ ஒன்று சேவ் பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. நீங்கள் வந்து உங்களால் எது முடியும்னு பாருங்கள். இப்போ வந்து 2 கேட்டகரி இருக்கும். ஒன்று வந்து சேலரிஸ் பர்சன். ஸோ நீங்கள் வந்து மாதம் உங்களுக்கு வந்து சேலரி கிடச்சிரும், ஃபிக்ஸடு சேலரி கிடைக்கும். 20,000 30,000 10,000 எவ்வளவோ கிடைக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட பொழப்பு வந்து திடீர்னு ஒரு நாள் கொட்டுன்னு கொட்டும். எங்கேருந்துடா கஸ்டமர் வந்தாங்க அப்படின்ட்டு இருக்கும். ஒரு நாள் பார்த்தா ஓட்டிகிட்டு இருப்போம், காசே இருக்காது. ஸோ அது வந்து நார்மல் தான். ஒரு கமிட்மெண்ட் எடுத்து வச்சுருப்போம், அன்னைக்குன்னு பார்த்து காசு கிடைக்காது. ஸோ ரொட்டேஷன்லேயே போகும். திடீர்னு வாங்க முடியாது. ஒரு நாள் பார்த்தா திடீர்னு 1 பவுன் வாங்குற அளவுக்கும் காசு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க. இந்த பக்கம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து காயினாவோ வாங்கலாம், சீட்டு போடலாம். எனக்கு கேட்டால் பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, எந்த கடையில் வேணுமோ நீங்கள் சீட்டு போடுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் கடை, ராசியான கடை ஏதோ ஒன்று இருக்கும், அந்த மாதிரி ஒரு கடையில் சீட்டு போடுங்க. சீட்டு போடுறவங்க எப்படி போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டாக வந்து வரவு வைக்கிற மாதிரி பாருங்கள், காசாக வரவு வைக்கிற மாதிரி போடாதீங்க. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்களா, மாதம் 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் கமிட்மெண்ட்டு. அதுவும் இல்லாமல் சக்திக்கு மீறி தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க. ஒரு தங்கச்சியாவோ ஒரு பொண்ணாவோ நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டு பொண்ணாக நினச்சி உங்கள் சக்திக்கு மீறி என்றைக்குமே கடன் வாங்காதீங்க. 10,000 ரூபாய் சம்பளம், இதுதான் என் கமிட்மெண்ட்னா அதுக்குள்ளே முடிக்க பாருங்கள். ஆடம்பரத்துக்காகவும் அடுத்தவங்களுக்காகவும் நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அது ரொம்ப குடும்பத்தையே ஒரு வழியாக்கிடுமே தவிர, அதனால் வந்து நீங்கள் தயவு செஞ்சு வாங்காதீங்க. இருக்கிறத வச்சு நம்ம ஓட்டுவோம், ஒன்றும் தப்பில்லை. 10,000 ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா 500 ரூபாய் கட்டுங்க. 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் கட்ட முடியும் அப்படின்னா 1000 ரூபாய் கட்டுங்க. பையன் இருந்தால் தான் கட்டணும், பொண்ணு இருந்தால் தான் கட்டணும்லாம் இல்லை. உங்களுக்காகவே கூட கட்டிக்கலாம், உங்கள் பணம் தான். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கட்டுங்க. நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, நான் ஸ்கூல் முடித்ததுலேருந்து வந்து நான் பார்ட் டைம் ஜாப் போகிறேன் எங்கள் வீட்டுக்காக. அம்மா மட்டும் தான் இப்போ ஒர்க் போனாங்க. அப்போ அம்மாவோட சேலரின்னு பார்த்தீங்கன்னா 3,500 தான். அது பிஎஸ்ஆர் சில்க்ஸ் இருக்குது, பிஎஸ்ஆர் சில்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் ஒர்க் பண்ணாங்க. அங்கே வந்து 3,500 தான். அப்போது வந்து ரொம்ப 3,500ல் எங்களுக்கு வந்து ரெண்டே வந்து 800 ரூபாயோ 1000 ரூபாயோ போயிடும். அது இல்லாமல் நாங்கள் 2 பேரும் கவர்மெண்ட் ஸ்கூலு. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நான் கொஞ்சம் ஒர்க் போனேன், பார்ட் டைம் போனேன். நானும் கொஞ்சம் ஓரளவுக்கு அமௌண்ட் வாங்கினேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் டைமுக்கு வந்து ஒரு நாளைக்கு 75 ரூபா, ஃபுல் டைமுக்கு வந்து ஒரு நாளைக்கு 150. அந்த ஃபுல் டைம்ன்றது பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேஸில் போயிடுவேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகி அடுத்தடுத்து வேறு ஷாப் போயிட்டு அப்படியே கொஞ்சம் பிஸ்னஸ் தான் அப்படி தான் டெவலப் பண்ணேன். அதுக்கப்புறம் சலூனில் போய் ஜாயின் பண்ணேன். சலூனில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு எனக்கு, பியூட்டிஷியன் ஒர்க். அதுக்கப்புறம் ஒரு 7-8 இயர்ஸ் அந்த ஒர்க் தான் பண்ணேன். ஸோ அந்த டைம்லேருந்தே நான் என்ன பண்ணுவேன்னா வந்து கோல்டு போட்டுருவேன்.
ஃபஸ்ட்டு நான் போட்ட கடைன்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் தான் போட்டேன். அப்புறம் லலிதாவில் ஒரு டைம் போட்டேன். தங்கமயிலில் டிஜிகோல்டு போட்டேன். அந்த மாதிரி ஒரு சீட்டு முடிக்க கரெக்டாக இருக்கும். இஎம்ஐ போட்டு ஏதோ ஒரு பொருள் எடுக்கணுனாலும் இஎம்ஐயில் எடுப்பேன். எடுத்துகிட்டு அதே மாதிரி கரெக்டாக செக் பவுன்ஸ் ஆகாமல் கரெக்டாக கட்டிடுவேன். எந்த ஒரு டியூவுமே மிஸ் ஆகாது, கரெக்டாக கட்டிடுவேன். அப்படி தான் நான் என்னோடய வெஸ்பா வாங்கினேன். என்னோடய ட்ரீம் ஸ்கூட்டர் அது அப்படி வாங்கினேன். ஏன்னா வந்து அப்போல்லாம் வந்து வெஸ்பான்றதே 1,00,000 ரூபா வந்துருச்சு டியூவோட சேர்த்து. டியூ இல்லை அப்படின்னா 78 என்னமோ வந்துச்சு. அது போட்டு டியூ கட்டினேன். அதில் போக மீதி காசு தான் வந்து நான் இதுக்கு போட்டேன், கோல்டு சீட்டு போட்டேன். அப்படியே சீட்டு போட்டு கிட்டத்தட்ட என்னோடய மேரேஜ்க்கு மட்டுமே நான் அம்மாட்ட வாங்காமல் என்னோடய கோல்டாகவே நான் ஒரு 10 பவுன் சேர்த்துட்டு தான் போனேன். கட்டிட்டு போகும்போது 10 பவுன் போட்டு போனேன். அது இல்லாமல் அம்மா வந்து எனக்கு தாலி செயின் மட்டும் ஒரு 3 பவுனுக்கு போட்டாங்க. அதுதான் அம்மா போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 பவுனுக்கு போட்டது தான். ஸோ இப்போ நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து கொஞ்சம் சேவ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸில் சேவ் பண்ணியிருக்கோம். அது ஓகே தான். அவருக்கும் பெருசாக கோல்டுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏதோ இவ சொல்கிறா செய்வோம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அவரும் செஞ்சாரே தவிர, இப்போ வந்து அவருக்கும் பயங்கர ஒரு ஆர்வம் வந்துருச்சு கோல்டு மேலே. என்னன்னா வந்து இந்த செயின் நீ போட்டுக்கிறியா, இது நீ போடலன்னா ஃபங்க்ஷனுக்கு நான் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவர் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாரு. கோல்டுனா ஃபஸ்ட்டில் ரொம்ப என்னடி கோல்டு போட்டு அப்படியே மினுக்கணுமா, ஏன்னா கோல்டு போட்டால் தான் அப்படி நம்மளை மதிப்பாங்களா அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தார். ஸோ அது மதிப்பாங்க, அது மதிக்க மாட்டாங்க அதுக்காகன்ட்டு இல்லை. கோல்டு வந்து ஒரு சேவிங்ஸ் தான். அதுக்காக தான் நான் ஆரம்பித்தேன். ஏன்னா நான் ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்போ வந்து எனக்கு ஒரு அக்கா கைட் பண்ணாங்க. நான் அப்போ ஃபுல்லாகவே வந்து இந்த சில்வர்ஸு, இந்த பேர் என்ன, இந்த அது ஒரு மெட்டல் மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் இருக்குமே, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக, அதில் வாங்கின செயின், காப்பு, அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தேன். அப்போ அந்த அக்கா வந்து என்ன இது பண்ணாங்க, ஏண்டி நம்ம ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறோம், ஒரு நல்ல ஒரு இடம், கம்பெனி, உன்னால் எவ்வளோ முடியுது, 22,000 ரூபா இப்போ சேலரி வாங்கினேன். 22 ரூபா வாங்குற பிரியா, ஒரு 1000 ரூபா கட்டுடி, கட்டிட்டு போகும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு, என்னடா இந்த அக்கா இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். சரின்னு போட சொல்கிறாங்களேன்னு போட்டேன். வேண்டா வெறுப்பாக தான் போட்டேன். ஆனால் நகை எடுக்கும்போது பயங்கர சந்தோஷம். ஐயோ ஏன் நகை, ஏன் பணம், ஏன் காசு, அந்த மாதிரி ஒரு பயங்கர சந்தோஷம் கிடச்சிச்சு. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோல்டு சேவ் பண்ணுங்கள். என்றைக்கினாலும் உட்காந்த இடத்துலேயே சாப்பிட்லாம் கோல்டு வச்சு, அந்த மாதிரி சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து 3,500 ரூபா 4,000 ரூபா இருக்கும்போதுலேருந்து கிராம் வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கிராம் 15,000 ரூபாய் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்கள். இப்போல்லாம் நினச்சாலும் வாங்க முடிய மாட்டேங்குது. அதுக்காக சொல்கிறேன். இல்லைன்னா நீங்கள் இந்த டிஜிகோல்டு ஆப் மாதிரியே போங்க. இதில் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, தங்கமயிலில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் டிஜிகோல்டு. அது ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இப்போ நான் பாப்பாக்காக டிஏஆரில் போட்டிருக்காங்க சேம் ஸ்கீம். அது என்னென்னா புக் மை ஜுவல்லுன்னு சொல்லி ஒரு ஸ்கீமு. அதில் வந்துட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி 100 ரூபா இருக்குது நம்மக்கிட்டனா 100 ரூபா விற்கலாம், என்ட்ரி போடலாம். நாளைக்கு வந்து 200 ரூபா கிடச்சிச்சுன்னா 200 ரூபா போடலாம். திடீர்னு இன்றைக்கி சாயங்காலமே எனக்கு ஒரு 2,000 ரூபா கிடச்சிச்சினாலும் 2,000 ரூபா போடலாம். ஒரு வாரம் என்கிட்ட காசே இல்லை அப்படின்னாலும் விட்டுறலாம். திருப்பி அடுத்த வாரம் கழிச்சு ஒரு 50 ரூபா கிடைச்சாலும் போடலாம். உங்கள் இஷ்டம் தான். நம்ம இன்றைக்கி ஓப்பன் பண்ணி நாளைக்கு க்ளோஸ் பண்ண சொன்னாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து சீட்டு போடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து இப்போ டிஏஆரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சேம் அதே தான், டிஜிகோல்டு மாதிரி தான். 4% ஏதோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஜுவல் வந்து வாங்கிக்கிற மாதிரி, செலக்டிவாக கொஞ்சம் ஜுவல்ஸ் இருக்கும் போல், அது மட்டும் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. டைமண்ட்ஸில் வராது, கோல்டு மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பாப்பாவோட ஆதார் கார்டுக்காக வெயிட் பண்ணுறேன். கிடச்சோன்னா பாப்பா பேர்லேயே போடலாம் அப்படின்னு. ஏன்னா பாப்பா பேரில் போடுறதுனால தான் அவளோட ஆதார் கார்டு கேட்குறாங்க. இப்போ என் பேரில் போடுற மாதிரி தான் பிரச்சனை இல்லை. சரி அவளுக்காக போடுறோம், அவள் பேர்லேயே போடலான்னு தான் வெயிட் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம் போடுங்க. அது போடுறது வந்து நீங்கள் எப்படின்னா கோல்டாக என்ட்ரி வைக்கிற மாதிரி போடுங்க. என்ட்ரி போடணும், அது வந்து காசாக வைக்க வேண்டாம், நம்ம கோல்டாக போடணும். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு எப்படி வாங்குவா, வேறு வந்து நான் பெரிய ஜுவல்ஸ் எல்லாமே வாங்குறது எல்லாமே வந்து ஆசாரிட்டு தாங்க பண்ணுவோம். நகை என்னென்னா இப்போ நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே நம்ம பெரிய கடையில் போய் டக்குன்னு வாங்கிட்டோம் அப்படின்னா பர்சன்டேஜெல்லாம் ரொம்ப அதிகம். ஒரு சிம்பிளான ஒரு இது பாப்பா கையில் போட்டிருக்கா இப்போ ஒரு வளையல், அது பார்த்திங்கன்னா எங்களுக்கு 12% வந்து இன்ட்ரெஸ்ட்ன்ற வேஸ்டேஜு, செய்கூலி சேதாரம் எல்லாமே 12% வந்துருச்சு. இந்த இங்கே தெரியுது பார்த்தீங்களா, பிளெயின் இது. ஓகேங்களா, ரொம்ப பிளெயினு. இது வந்து 12% வந்துச்சு. அது இல்லாமல் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 3%, 15% வந்துருச்சு. ஸோ இது நம்ம ஒரு ஆசாரிக்கிட்ட பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கும். ஆனால் என்னென்னா என் ஹஸ்பண்ட் இருந்தாங்க அன்னைக்கு, வெளியிலேருந்து இவங்க பாட்டி தாத்தா கொடுத்த பணம் செலவாயிடுமோ அப்படின்றதுக்காக ரேட்டும் ஏறிட்டே போகுதே அப்படின்ட்டு நான் வந்து வாங்கிட்டோம்.
ஸோ பெரிய பெரிய ஜுவல்ஸ் எல்லாமே நாங்கள் ஆசாரிட்டு தான் கொடுக்குறது. எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பவுன் என்னோடய காசு மாலையெல்லாம் ட்ரீம் ஜுவல்னு தான் சொல்லணும். லைஃப்பில் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்ச ஒன்று. ஆனால் என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மாதம் ஒரு பவுன் வாங்கினோம். அவர் வந்து 1 பவுனாக சேவ் பண்ணார். நான் ஒரு அரை பவுனாக சேவ் பண்ணேன். நான் 3 பவுன் முடித்தேன். அந்த மாதிரி நான் 3 பவுன் வாங்கி வச்சேன் காயின். அவர் 5 பவுன் வாங்கி வச்சார். கிட்டத்தட்ட 8 பவுன்ஸ் வந்துருச்சு. சரி 8 பவுனுக்கு நம்ம பண்ணலான்ட்டு 8 பவுன் கொடுத்தோம். அது பார்த்திங்கன்னா 8.5 பவுனுக்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் எக்ஸ்ட்ரா நாங்கள் கொஞ்சம் போட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல இது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5% மட்டும்தான் நாங்கள் இது கொடுத்தோம். அதே ஜுவல் வந்து நம்ம வந்து கடையில் போய் நான் கேட்கும்போது ஒன்றுமே இல்லை, அது பிளெயின் காசு, வெறும் அந்த டையில் அந்த காசை ஊற்றுறாங்க, அதை வந்து எடுத்து கோத்து கட்டுறது தான். அது அந்த அண்ணாவே சொன்னாங்க. ஏன்னா அந்த அண்ணா இவங்க பண்ணுற ஜுவல்லு தான் பெரிய கடைக்கே வருது. ஜிஆர்டி, லலிதா, குமரன், அங்கே இங்கேன்னு எல்லா கடைக்கும் வருது. ஸோ அங்கே நம்ம போய் எடுக்கும்போது 18% அவ்வளோ கொடுக்குற மாதிரி வருது. ஸோ இங்கேனா அவங்கக்கிட்ட வந்து 5%, 6% அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அவர் எனக்கு வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கையான ஒரு அண்ணா தான் ஆசாரின்றவங்க. நிறைய பேர் வந்து அதுவும் சொன்னீங்க, ஆசாரி வந்து ஏமாற்றிடுவாங்க, டச் கம்மியாக இருக்கும், பியூரிட்டி இருக்காது, அது இதுன்றவங்க சொன்னாங்க. ஆனால் அதையும் நான் பியூரிட்டி எப்படி இருக்கணும் செக் பண்ணி பார்த்துட்டேன். உங்களுக்கும் அதோ வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து நம்பிக்கையான ஆசாரி இவங்கள்ட்ட கொடுங்கன்னு நான் சொல்லலை. உங்கள் சைட்டில் இருக்கவங்கள்ட்ட நம்பிக்கையானவங்கள்ட்ட நகையை செய்ய கொடுங்க. அது இன்னுமே வந்து உங்களுக்கு சேவ் பண்ணும். கொஞ்சம் அமௌண்ட்டை நம்ம மிச்சம் பண்ணலாம். வேஸ்டேஜாக இந்த மாதிரி போகிற காசை நம்ம இன்னும் கொஞ்சம் கோல்டுலேயே போட்டு அது நகையாகவே கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி இன்னொன்று என்னென்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மாதிரி காயின் வாங்கும்போதும் வந்து நீங்கள் பெரிய கடைக்கு போகாதீங்க. ஜிஆர்டியோ இதுவோ லலிதாவோ ஸ்ரீகுமரனோ அந்த மாதிரி தங்கமயில் பெரிய பெரிய கடைக்கு போய் வாங்கி என்னென்னா வாங்குறது ஒன்றும் இல்லை. என்ன விஷயம்னா உங்களுக்கு வந்து டச் காசு கொடுக்கணும், ஜிஎஸ்டி கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டச்சு காசே உங்களுக்கு பர்சன்டேஜில் கம்மியாக. அங்கே டச் காசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4% அந்த மாதிரி கேட்பாங்க. இங்கேனா உங்களுக்கு ஒரு 2%. இங்கே அப்படின்போது ஒரு சின்ன கடை, ஏதோ ஒரு சின்ன கடை உங்கள் டவுன் ஹால் சைட்லாம் நீங்கள் போனீங்கன்னா நம்பிக்கையாக, அதுவும் வந்து எங்கேயோ போயிட்டு ஏமாந்துடக்கூடாது, நம்பிக்கையான கடை போய் நல்ல ராசியான கடையாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலாஜி ஜுவல்லர்ஸு, அம்மன் ஜுவல்லர்ஸ், அது இது நல்ல ஜுவல்லரிஸ் இருக்கும். அந்த ஜுவல்லரியில் போயிட்டு நீங்கள் வந்து காயினாக வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் கொஞ்சம் அமௌண்ட் சேவ் பண்ணலாம். உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை, அந்த காயின் 916ஆன்னு தெரியல அப்படின்னா மிஷினே இருக்குது செக் பண்ணுறதுக்கு. அங்கேயே டவுன் ஹால்லேயே மிஷின் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து 30 ருபீஸோ என்னமோ காயின் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதோட பியூரிட்டி எவ்வளோ என்னன்ட்டு டோக்கன் மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க, அந்த காயினோட வேல்யூ. ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த நகை எப்படிப்பட்டது அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுங்கள். அந்த காயினை வச்சு பெரிய நகை எப்போ வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து அதை அவசரத்துக்கு நான் வாங்கியிருக்கேன், அதை நான் விற்கணும் இல்லை, வச்சு அடகு வச்சு நான் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னாலும் பேங்க்லேயும் அடகுக்கு எடுக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா காயினில் வந்து கொக்கி கட்ட சொல்லுவாங்க. டாலர் மாதிரி நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, காயினில் கொக்கி கட்டணும். அந்த மாதிரி கொக்கி கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த காயினை நீங்கள் வச்சுட்டு அடகு வச்சு காசு வாங்கிட்டு திருப்பி காசு கிடைக்கும்போது அந்த நகையை நீங்கள் மூட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. இன்னொன்று என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கடனை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நான் வந்து எப்போவுமே யாருக்கும் கடன் கொடுக்க மாட்டேன், கடன் அதே மாதிரி வாங்க மாட்டேன். அது வந்து எப்போவுமே, ஏன்னா அது நம்ம ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஃபேமிலிஸாக இருக்கட்டும், அது ரொம்ப ஒரு கரெக்டாக சொன்ன டயத்துக்குள்ளே நம்ம கொடுக்கல அப்படின்னா அது ஒரு மாதிரி தப்பாக, நம்மளை யாராவது திட்டாங்க அப்படின்னாலும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இவ வாங்கினா இன்னும் கொடுக்கல அப்படின்னு நம்ம அவகிட்ட போய் கேட்குறதுக்கும் நமக்கு சங்கடமாக இருக்கும். அது ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நல்லா இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கடன் யார்ட்டையும் வாங்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் கோல்டு வாங்கி வைங்க. காசு இருக்கும்போது கோல்டு வாங்கி வைங்க. காசு இல்லாத டைமும் உங்களுக்கு தேவைப்படுற டைம் அதை அடகு வைங்க. இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி தான், மாதம் 500 ரூபாய் அவ்வளோதான் வரப்போகுது. அதை வந்து வட்டி கட்டிட்டு நகையை எப்போ வேணால் நீங்கள் மூட்டுக்கோங்க. அதனால் வந்து தயவு செஞ்சு நீங்கள் கடன் வாங்காதீங்க. இது வந்து நான் ரொம்ப வருஷமாக நான் ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா என்கிட்ட காசு இல்லாத டைமில் எட்டனா வாங்கணும்னு தோணும், பிஸ்னஸ்க்கே அப்படி தான் தோணும். என்னோடய நகையை நான் அடகு வைப்பேன், திருப்பி அதை எப்போ வேணால் திருப்புவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ரொட்டேஷன் பண்ணும்போது அது இன்னும் நமக்கு மரியாதை கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். தவிர ஃப்ரெண்டு தானே, என்ன நினைக்க போகிறான், ஃபேமிலி தானே அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப அது சொன்ன டைமுக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா பரவாயில்ல. பட் கொடுக்க முடியல அப்படின்னா இவன் கொடுப்பான்டா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அவன் ஆனால் எனக்கு கொடுக்க மாட்டான். ஸோ அது ரொம்ப ஒரு கெட்ட பேர் உண்டு பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு கடன் யார்ட்டையுமே வாங்காதீங்க. உங்கள் நகையா இருக்கிற டைமில் காசாக நகையை வாங்க, இல்லாத டைமில் அடகு வைங்க, விற்றுக்கோங்க, அந்த மாதிரி பண்ணிடுங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டைப் எப்படி வாங்குவேன் அப்படின்னா, பழைய ஜுவல் வந்து சேல்ஸுக்கு வரும். அது என்னடா பழைய ஜுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு செயின் போட்டிருக்கேன், இல்லை ஒரு கம்மல் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த ஜுவல் வந்து எனக்கு விற்கணும், எனக்கு காசு வேணும், எனக்கு வேண்டாம், எனக்கு காசு வேணும், நான் இதை விற்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் கொண்டு போய் ஏதோ ஒரு கடையில் கொடுத்தீங்க அப்படின்னா, இதை வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு கடை எடுத்துக்கோங்க. இந்த கம்மலை போய் நான் ஒரு கடையில் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கம்மலோட ரேட்டுக்கு எவ்வளவோ அதை விட கம்மியாக தான் காசாக கொடுப்பாங்க.
இதே நீங்கள் அதே கடையில் இந்த கம்மல் போட்டு வேறு கம்மல் எடுக்கிறேன் அப்படின்னா 916 அன்னைக்கு ரேட்டுக்கு அன்னைக்கு அந்த கோல்டு ரேட்டுக்கு அப்படியே எடுப்பாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா அவங்கள்ட்ட தான் நம்ம கம்மல் வாங்க போகிறோம் அப்படிங்கிறனால செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு அதில் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்து அதனால் அன்னைக்கு ரேட்டுக்கு எடுப்பாங்க. இதே வந்து நீங்கள் பணமாக வேணும், எனக்கு ஒரு தேவை இருக்குது, இதை நான் விற்கணும், எனக்கு இந்த கம்மல் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் கேஷாக கேட்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எடுக்கிற ஜுவல்ல வந்து நமக்கு பணம் கொடுத்துருவாங்க. கொஞ்சம் கம்மியாக நமக்கு இப்போ கம்மியாக விற்றுருவோம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஜுவல்லை பெரிய பெரிய கடைகளில் உருக்கிடுவாங்க. சில சின்ன சின்ன கடைகளில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மக்கிட்ட கேட்பாங்க, ஏதோ தெரிஞ்சவங்க இருந்துச்சு, அந்த மாதிரி நான் ஒரு 2-3 கடை வச்சுருக்கேன். ஸோ அவங்க கடையில் பழைய ஜுவல் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கால் பண்ணுவாங்க, அக்கா ஒரு ஜுவல் வந்திருக்கு, 1/2 பவுன் இருக்குது, 1 பவுன் இருக்குது, இன்றைக்கி ரேட்டு இவ்வளோ வருது, உங்களுக்கு வேணுமா அப்படின்வாங்க. என்னென்னா இப்போ இன்றைக்கி கிராம் ரேட்டு 15,000 அப்படின்னா 1/2 பவுன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 60,000 மட்டும் கொடுத்தா போதும். 1/2 பவுனுக்கான காசு மட்டும், எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜஸும் கிடையாது. வேஸ்டேஜோ செய்கூலி சேதாரமோ இதுவோ அதுவோ ஜிஎஸ்டியோ எந்த காசும் கிடையாது. அன்றைக்கி ரேட் எவ்வளவோ அன்றைக்கி ரேட்டுக்கு அந்த பொருளோட வேல்யூக்கும் அந்த காசு வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா இன்னும் மிச்சம் பண்ணலாம். அது வந்து ரொம்ப ரேரு, நினச்சோன்னே கிடைக்காது. அது எப்பயாவது யாராவது விற்கும்போது தான் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அது வந்து நீங்கள் எப்படின்னா அந்த மாதிரி கடையை பிடிச்சி வச்சுக்கணும். உங்களுக்கு கால் பண்ணி சொல்லட்டும், இல்லை தெரிஞ்சவங்க மூலிமா வந்தால் கொடுக்கட்டும். ஸோ அந்த மாதிரி அப்படி வாங்கினது தான் வந்து நான் இந்த செயின். இது பார்த்திங்கன்னா 1/2 பவுன் தான். இது வந்து பாப்பாவுக்கு வந்து பிறக்க போகும்போது என் டெலிவரிக்கு 1 வீக் 10 டேஸ் முன்னாடி பாப்பாக்காக வாங்கணும் ஒரு 1/2 பவுன் செயின். இது பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, ஒரு முறுக்கு செயின் மாதிரி புதுசு. இது புதுசுனா இது பழசு தான், பாலிஷ் போட்டு கொடுத்துருக்காங்க. பாலிஷ் போட்டு தான் கொடுப்பாங்க. யூஸ்டு செயின் தான் இது, யூஸ்டு செயின் 1/2 பவுன். ஆனால் இப்போது ஒரு 3 மாதம் 2.5 மாதம் தான் ஆகுது. 2.5 மாதத்தில் 1/2 பவுன் 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இப்போ போய் 1/2 பவுன் கேட்டிங்கன்னா எப்படியும் 70 ரூபாய் வந்துடும். அதனால் வந்து பழைய நகை அது அந்த ஆர்கோல்டு அப்படி தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி கரெக்டாக தெரியல. ஸோ ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். ஆர்கோல்டுலலாம் பழைய ஜுவல்ஸ் கொஞ்சம் இருக்கும், ஆனால் அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பர்சன்டேஜுக்கு சேல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நான் 2-3 செயின் இப்போ வாங்கியிருந்தேன், பழைய செயின்ஸ் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். அது ஆனால் பழசு மாதிரியே தெரியாது, ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு. பாலிஷ் போட்டனால தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். அது மிச்சம் பண்ணுறது தானே அப்படின்ற, சேவிங்ஸ் தானே அப்படின்ற பட்சத்தில் அது ஓகே தான். ஸோ அப்படி தான் வாங்கியிருந்தேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்னும் நிறையா இருக்குது. ஒரு சிலது கல் நகை பெருசாக வாங்காதீங்க. கல் நகை இல்லாமல் கொஞ்சம் யூஸ்வலாக இருக்க மாதிரி மோல்டட் டைப் ப்ளைன் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் அன்னைக்கு ரேட் அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் ஒரு சிலது கல் வச்சா தான் அழகாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நானும் எடுத்துருவேன், வேறு வழி இல்லை. ஆனால் கேட்டுக்கோங்க, அது எவ்வளோக்கு எடுப்பீங்க என்னன்ற டீட்டெயில் கேட்டுட்டு தெளிவாக எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது சேவ் பண்ணுங்கள். இன்னையிலேருந்து உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றமாவது நடக்கட்டும். எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுவோம், யோசிச்சு பாருங்கள். சாப்பாடுக்காக இருக்கட்டும், ஒரு ஹோட்டல் போனால் 2,000 ரூபாய் ஆகிடும். ஒரு 2 பேர் 4 பேர் போனாலே அது இதையும் சாப்பிட்றோம், எல்லாம் செலவாயிடுது. ஸோ வந்து கடைசியில் நமக்குன்னு பார்க்கும்போது எதுவுமே இருக்காது. அதனால் கொஞ்சம் சேவ் பண்ணலாம், ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, ஏதோ ஒன்று கிடைக்கிற காசை போடுங்க. 50 ரூபானாலும் பரவாயில்ல, பின்னாடி ஒரு வருஷம் கழிச்சதை எடுக்கும்போது ஏதோ ஒரு நகை வாங்கணும். அந்த மாதிரி தான். இந்த மாதிரிலாம் நான் ஒரு சில டிப் ஃபாலோ பண்ணி சேவ் பண்ணுவேன். கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி உண்டியலில் போட்டு கேஷ் வைப்பேன். ஒரு ரவுண்டாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அந்த அமௌண்ட் வாங்கி 1 கிராம் காயின் வாங்குவேன். அப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பேன். அப்புறம் ஒரு கிராம் வாங்குவேன். இப்படிலாம் வாங்கி அதை கொண்டு போய் கொடுத்து பெரிய நகையாக வாங்கி ஒரு கம்மலோ ஒரு வளையலோ ஏதோ ஒன்று வாங்கி ஒரு வீடியோ போடுவேன். உனக்கு என்னப்பா ஜாலியாக பணம் கிடைக்குதுன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாக தான் இருக்கும், இந்த அம்மாவுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு. ஆனால் வந்து வெளியேருந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கிற மாதிரி தான் நினப்பு. உலகத்தில் எதுவுமே ஃப்ரீ கிடையாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. யாருமே எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு காரணமாக தான் இருக்கும் ஃப்ரீயாக கொடுத்தாலும். அதனால் எதுவுமே ஈஸியாக வராது, எல்லாமே கஷ்டப்பட்டால் தான் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்காக கொஞ்சம் சேர்த்து வைப்போம், அவ்வளோதான். இப்போது நம்ம காலத்துலேயே ஒரு பவுன் வந்து 1.5 லட்சம் வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் 1.25 வந்துருச்சு. ஜிஎஸ்டி அது இதெல்லாம் போட்டு. பாப்பா காலத்தில் இவ்வளோ கட்டி கொடுக்கும்போது யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஆகும்ன்ட்டு. அப்போல்லாம் 5 லட்சம் ஆனாலும் சந்தேகப்படுறதுக்கு இல்லை, 5 வருஷம் 25 வருஷம் கழிச்சு. அதனால் வந்து நம்மளோட நகையை தான் அடுத்து நம்ம போடணும், நம்ம ஜென்ரேஷன் யூஸ் பண்ணணுமே தவிர புது நகையெல்லாம் நம்மளால் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா நான் எங்கள் அம்மாட்டெலாம் கேட்பேன், ஏம்மா உன் காலத்துலலாம் வெறும் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்குலாம் ஒரு பவுன் விற்றுச்சேம்மா, அப்போல்லாம் ஏம்மா வாங்கலை அப்படின்வோம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அப்போ விற்ற காசுக்கு அதுக்கான கூலி தாண்டி கிடைக்கும். அப்போது சம்பளம்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கிடைக்கும். இவ்வளோ சம்பளத்துக்கு இப்போ நம்மளால் ஒரு பவுன் வாங்க முடியுதா? ஸோ அதே மாதிரி தான் அப்போவும் சம்பளமும் கம்மி நகையும் கம்மி. இப்போ சம்பளமும் இவ்வளோ நகையும் இவ்வளோ அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. எங்களெல்லாம் அப்போ வாங்கவே முடியாது, நீங்கள் தான் வாங்கிக்கணும் அப்படின்வாங்க.
ஸோ நம்மளாலேயே இந்த ஜென்ரேஷன்லேயே முடியலன்னா நம்ம பிள்ளைங்க காலத்துலலாம் ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுங்கள், கடன் மட்டும் வாங்காதீங்க, கடன் இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் உங்கள் ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க, உண்மையாக சொல்கிறேன். அதே மாதிரி ஒய்ஃபையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க, ஹஸ்பண்டும் சரி. அவங்க சம்பாதிங்க, ஈக்குவலாக ரன் பண்ணுங்கள், 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அமௌண்ட்டு, ஜாலியாக ரன் பண்ணுங்கள். அவரே செஞ்சாலும் கஷ்டம், நம்மளே செஞ்சாலும் கஷ்டம். இப்போ வீட்டு வேலை எல்லாமே நானே செய்கிறவனால என்ன செய்ய முடியுதுன்னு நம்ம அவங்கள கேட்குறோம்ல. ஸோ அதே மாதிரி தான், அவரே சம்பாதிக்கிறாரே, அவர்கிட்ட போய் காசு பிடுங்குறமே அப்படின்னும் தோணும். எனக்கு அப்படி ஒரு கில்ட் எப்போவுமே இருக்குது என் ஹஸ்பண்ட்கிட்ட. நான் வேணும்னு சொன்னால் உடனே வாங்கி தர தயாராக இருப்பார். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் நான் எதையுமே வேணும்னு சொல்ல மாட்டேன். நமக்கு அது தேவையா, நமக்கு அது வேணுமான்றது ரொம்ப யோசிச்சுட்டு தான் ஒரு பொருள் நான் வாங்குவேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஏதோ ஒன்று சேவ் பண்ணுங்கள். உங்கள் ஹஸ்பண்டையே டிபெண்ட் பண்ணாதீங்க, பாவம் அந்த மனுஷன், அவரை போட்டு பாடாப்படுத்தாதீங்க. கிடைக்கும்போது எல்லாமே கிடைக்கும். அதனால் சந்தோஷமாக இருங்க. வேறு ஏதாவது டவுட்டு, ஜுவல் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்றாலும் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு எதனா ஒன்று சின்ன ஹெல்ப்போ டிப்ஸோ ஏதோ ஒன்று கொடுக்குறதுனால கொடுக்குறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு தாட் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. இது நான் ஃபாலோ பண்ணுறது, அதனால தான் ஓப்பனாக எல்லாமே சொல்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, எதுவும் நினைக்க வேண்டாம், ஓகேங்களா? தப்பாக எடுக்க வேண்டாம். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி ஏதாவது சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. டாடா.